ஒரு தகப்பனை போல சுமந்தவரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1 வசனத்திலே இவ்வாறாக நான் வாசிக்கிறேன். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து குறிப்பாக பவுல் தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் எழுதும்போது அடிக்கடி குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். நாம் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தால், எந்த மருத்துவமனை ஆரோக்கியமாகவும் மிகவும் சுத்தமாக காணப்படுகிறதோ அந்த மருத்துவமனைக்கு செல்ல எல்லாரும் வாஞ்சிப்போம். நம்முடைய ஊர்களில் பொதுவாக அரசாங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று பொதுவாக யாரும் அதிகமாக விரும்ப மாட்டார்கள். காரணம், அங்கே காணப்படுகிறதான படுக்கை வசதி நிறைந்த பெட் ஆனாலும் சரி, கழிவறைகள் ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. நாம் சந்தைக்கு சென்றால் எங்கே சுத்தமான மிகவும் நல்ல காய்கறிகள், கலப்படமில்லாத பொருட்கள் கிடைக்கிறதோ அங்கே தான் நாம் சென்று நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வழக்கம். அல்லது நான் சாப்பிடும்படியாக எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறோம் என்றால், எந்த ஹோட்டல் சுத்தமாகவும் நல்ல உணவானது தரமாக இருக்கிறதோ அங்கேதான் சென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விருப்பப்படுவோம். இது போலத்தான் எந்த சபையில் ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் வெளிப்படுகிறதோ அங்கே தேவ ஜனங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில சபைகளில் கிருபையை தவறாக சித்தரித்து என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், கர்த்தருடைய கிருபை நமக்கு மன்னிப்பை கொடுக்கும் என்று சொல்லி தவறான உபதேசங்களை அநேகர் இந்நாட்களில் போதித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமான உபதேசத்திற்கு விலக வேண்டும். மாத்திரமல்ல, நாம் நல்ல உபதேசங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சபையில் ஒருவர் உங்களிடம் ஆலோசனைக்கு கடந்து வந்தால் சத்தியத்தை சத்தியமாகவும் கலப்படமில்லாமலும் தெய்வ பக்திக்கேற்ப கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார். சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான வார்த்தைய உபதேசத்தை வாஞ்சிப்பீர்கள் என்றால் அது மிகவும் மகிமையாக காணப்படும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரோக்கியமான உபதேசத்துல நாம் நிலைத்திருந்து அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, இதை மற்றுள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அவர் விரும்புகிறார். நாட்களில் பரிசுத்த ஆவியானவரும் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அந்த உபதேசத்தை பற்றி கொண்டு அந்த உபதேசத்தின் வழியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த சத்தியத்தின் பாதையில அநேகரை கூட்டி சேர்க்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஒரு சத்தியத்தினை விளங்க பண்ணிட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த உபதேசத்தில் அந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்களாம் மாத்திரமல்ல, அது மற்றுள்ளவர்களுக்கு ஆண்டவரே எடுத்து சொல்லுவதற்கு தகப்பனை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சத்தியமுள்ள வசனங்களை
நாங்கள் நன்றாய் பற்றி கொண்டு அவளை நிலை கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் அழுதேன், காசு பணம் இல்லாமல் நான் அங்கும் இங்கும் அலைந்தேன், பசிதாகம் தணியாமல் தவித்தேன், நான் அழுதேன். எலியாவின் தேவனே, எளியோனை நினைத்தீரே, எலியாவின் தேவனே, பிள்ளை என்னை நினைத்தீரே, எல்லையில்லா உந்தன் அன்பால் உயர்த்தி மகிழ்ந்தீரே, எல்லையில்லா உந்தன் அன்பால் உயர்த்தி மகிழ்ந்தீரே. கிருப 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 உங்க கிருப, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருப, கிருப 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 உங்க கிருப, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருப. ஒரு தகப்பனை போல சுமந்தவரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே, ஒரு தகப்பனை போல சுமந்தவரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே,